அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ எல்லாருமே ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிளீனிங்லெஸ் ஒர்க்கர் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அப்ளை பண்ணிவிட்டு அப்ளை பண்ணவங்க எல்லாருமே டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ காலையிலேருந்து ஒரு சில நேரம் வெப்சைட் கொஞ்சம் சர்வர் இஷ்யூனால ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு. அப்பப்போ இடையில ஓப்பன் ஆகுது. அந்த சமயத்தில் நிறைய பேரை டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணுறாங்க. அப்லோட் பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்படின்னாக்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கீழே பாட்டமில் லிங்க் ஃபார் அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ் ஃபார் நோட்டிஃபிகேஷன் 116லேருந்து 171 ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் காப்பியஸ் அட்டட்டர் வாட்ச்மேன் மசால்ச்சி இந்த மாதிரியான நோட்டிஃபிகேஷன் நம்பர் இது. அதுக்கு 23/4/2025லேருந்து 26/4/2025க்குள்ளே டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதுக்குள்ளேயும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிடணும். இது நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்த ஒரு இமெயில் ஐடியை கொடுக்கணும், பாஸ்வேர்டு கொடுக்கணும். பாஸ்வேர்டு ஒரு வேளை நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா ஃபர்கட் பாஸ்வேர்டில் போய்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மெயில் ஐடி கொடுத்து நீங்கள் பாஸ்வேர்டு மாற்றி திரும்ப வேறு பாஸ்வேர்டு கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மாவட்டம், நீங்கள் எந்த மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணிங்கன்னு சொல்லிட்டு மாவட்டத்தை செலக்ட் பண்ண சொல்லி கேட்பாங்க. செலக்ட் பண்ண உடனே நீங்கள் அப்ளை பண்ண போஸ்ட்டுக்கு அப்லோட் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்லி ஒரு லிங்க் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. ஏற்கனவே இன்டிமேஷனில் யாரெல்லாம் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துட்டாங்க. நீங்கள் எல்லோரும் பண்ணலாமா, யார் யார் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், பார்ட் ஏ மற்றும் பார்ட் பியில் நீங்கள் எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்கன்னு பாருங்கள். ரெண்டுலேயுமே மினிமம் மார்க்கு எடுத்தவங்க அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது பார்ட் ஏல 20 மார்க்கும் பார்ட் பியில் 20 மார்க்கு நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இவங்க எல்லாருமே அப்லோட் பண்ணிடணும். இவங்க என்ன டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்கன்னா பிடபிள்யூடி அந்த டாக்குமெண்ட்டும், பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு, விடோ சர்டிஃபிகேட், எக்ஸ் சர்வீஸ்மென் சர்டிஃபிகேட், அப்புறம் ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் வைக்கிறது மட்டும் இல்லாமல் சிலருக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வைக்கணுமா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வைக்கணுமா அப்படிங்கிற சவுட்லாம் இருக்குது. நீங்கள் லாகின் பண்ணி போனீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு எந்த டாக்குமெண்ட்டை உங்களை அப்லோட் பண்ண சொல்லுதோ அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். இப்போ எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்காக அப்ளை பண்ணியிருந்தாங்க. அவங்க டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணும்போது அவங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் கேட்டிருக்காங்க, பிஹெச்டிஎம் கேட்டிருக்காங்க, ப்ரையாரிட்டியும் கேட்டிருக்காங்க. அப்படிங்கிறப்போ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படிங்கிறத நீங்கள் அவங்க கேட்குற உங்கள் லாகின் பண்ணி டாக்குமெண்ட் அப்லோட் அந்த ஆப்ஷன் போயிட்டிங்கன்னா அவங்க கேட்குற டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணி முடிச்சிடணும். அதை மறந்துடாதீங்க. அவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. இப்போ நான் அதையும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு. இதில் பாருங்கள், அவங்க டிஸ்ட்ரிக் கொடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண போகும்போது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் 200 கேபியில் வைக்க சொல்லியிருக்காங்க. அதாவது பிஎஸ்டிஎம் தமிழ் வழி கல்வியில் படிச்சிருக்கீங்க அப்படின்னாக்க அதை ஒரு 1024 கேபியில் வைக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து முன்னுரிமை சான்றிதழ் அது 1024 கேபியில் வைக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதர்ஸ்ன்னு சொல்லிட்டு என்சிசி, பாண்டட் அந்த இது டிஸ்சார்ஜ், டெம்பரரி கவர்மெண்ட் அண்ட் எம்ப்ளாயி இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் வைக்க சொல்லியிருக்காங்க. இவங்க இதெல்லாம் கொடுத்து தான் கேப்சா கொடுத்துட்டு சேவ் கொடுக்கும்போது டாக்குமெண்ட் அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு லாக் அவுட் ஆனிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் மைண்டில் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் உங்கள் லாகினை கொடுத்துட்டு நீங்கள் பண்ணும்போது இது மாதிரி அவங்க அப்லோட் டாக்குமெண்ட் ஆப்ஷன்ஸ் போயிட்டு அவங்க என்ன டீட்டெயில்ஸ் கேட்குறாங்களோ அதை அப்லோட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? நான் பண்ணணுமா, அது பண்ணணுமா, இது பண்ணணுமான்னு போட்டு குழப்பிக்காமல் ஃபஸ்ட்டு நீங்கள் லாகின் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு இந்த லிங்க்கில் போயிட்டு லாகின் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அப்லோட் டாக்குமெண்ட்டில் என்ன கேட்குறாங்களோ அதை கொடுத்துருங்க. நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் கொடுக்கணும். இமெயில் அனுப்புறது, அட்ரஸ்க்கு அனுப்புறது இந்த இது மாதிரிலாம் உங்களோட டாக்குமெண்ட் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் அவங்க டாக்குமெண்ட் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. விசிபிள் அண்ட் கிளியராக இருக்கணும், பார்க்குறதுக்கு கிளியராக இருக்கணும். அது நீங்கள் ஃபோன்லேயோ லேப்லேயோ நீங்கள் ஓனாக பண்ணாமல் கம்ப்யூட்டர் சென்டரில் ஸ்கேன் பண்ணி பிளாக் அண்ட் ஒயிட்டில் வச்சு நீங்கள் கைப்பட இருந்து அப்லோட் பண்ணிவிட்டு வாங்க. இந்த விஷயத்தில் நீங்கள் ரிஸ்க் எடுக்காமல் செய்யுங்க. நீங்கள் ஃபோனில் செய்கிறேன்னு சொல்லிவிட்டு தப்பாக பண்ணிட்டீங்கன்னாக்க அது நம்மளோட வேலை விஷயம். இதில் நீங்கள் ரிஸ்க் எடுத்துக்க வேண்டாம். கம்ப்யூட்டர் சென்டரில் கொடுத்து கரெக்டாக அப்லோட் பண்ணுங்கள். வேறு எதுவும் இதில் சந்தேகம் இருக்குன்னா மோஸ்ட்லி நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ எல்லாருமே அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய பேர் பண்ணிட்டாங்க.
சனிக்கிழமை லாஸ்ட் டேட்டாக இருந்தாலும் வெள்ளிக்கிழமை 25ஆம் தேதி ஈவினிங் ஆர் நைட்டுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க அப்படின்னா டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிவிடுங்க. வெள்ளிக்கிழமை ஈவினிங்கே உங்கள் வேலையை முடிச்சிடுங்க, டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற வேலையை முடிச்சிடுங்க. சனிக்கிழமை வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க, அதான் சொல்லுவேன். ஒரு சில பேர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த சர்டிஃபிகேட் என்கிட்ட இல்லை அப்படிங்கிறப்ப விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சில பேர் அப்ளை பண்ணும்போது உங்கள்கிட்ட பிஎஸ்டிஎம் இருக்கான்னு ஃபஸ்ட்டு இல்லைன்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் அப்போ இல்லைன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ உங்கள்கிட்ட இருந்தாலும் அதை உங்கள்கிட்ட கேட்க மாட்டாங்க. ஒருவேளை நீங்கள் அப்போ ஆம்னு கொடுத்து அப்லோட் பண்ணாமல் இருந்திருந்தாலும் இப்போ நீங்கள் அதை அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு, அது மாதிரி வாய்ப்பு தான் இப்போ நீங்கள் இவங்க கொடுத்துருக்கிறது. அதனால் நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்னலாம் உங்கள்கிட்ட இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்களோ அதற்கான டாக்குமெண்ட்டை தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஒரு வேளை என்கிட்ட உங்கள்கிட்ட நீங்கள் பிஎஸ்டிஎம் அப்போ அப்ளை பண்ணும்போது இல்லைன்னா நீங்கள் இல்லைன்னு கொடுத்துருந்தீங்கன்னா இப்போ கொடுக்க முடியாது. புதுசாக எதையும் நீங்கள் ஆட் பண்ண முடியாது. உங்கள்கிட்ட இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஏற்கனவே இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அப்லோட் பண்ணலாம். ஒரு சில பேருக்கு அப்போ இல்லை, ஆனால் அப்போ இருக்குது அப்படின்னு கொடுத்து வாங்கிக்கலான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வாங்கி இப்போ அப்லோட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. நிறைய பேர் மெசேஜில் அப்படி தான் கேட்குறீங்க, அவங்களாம் அப்லோட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் 80 மார்க்குக்கு மேலே எடுத்தவங்களாம் நான் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக நீங்களாம் பண்ணலாம், நீங்கள் இந்த கேள்வியே கேட்க வேண்டாம். கண்டிப்பாக மினிமம் 40 மார்க்கு, பார்ட் ஏல 20, பார்ட் பியில் 20 எடுத்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக அப்லோட் பண்ணுங்கள். அப்போ 80 மார்க்லாம் என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும். கரெக்டாக அப்லோட் பண்ணுங்கள். இதில் எது சந்தேகம் இருக்குனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். வெப்சைட் வந்து இப்போ கொஞ்சம் இப்போ நம்ம வீடியோ போட்டிருக்க இந்த சமயத்தில் ஆக்டிவாக தான் இருக்குது. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நைட் டைமில் ஒரு 9 மணிக்கு மேலே, விடிய காலையில், இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அப்போ உங்களுக்கு ஈஸியாக அப்லோட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். நீங்களே ஃபோனில் ட்ரை பண்ணணுன்ட்டு பண்ணாதீங்க, நான் சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் சென்டரில் போய்ட்டு பண்ணுங்கள். கரெக்டாக பண்ணிவிடுங்க, மறந்துடாதீங்க டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ.